ஹாய் ஹவுல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சின்ன க்ளீனிங் வேலை தான். ஆ, கொஞ்சம் வேலைலாம், அதாவது ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு சொல்லி வெளியே போய் வந்ததுனால கொஞ்சம் வந்து பெட்ரூமில் வந்து ரொம்ப டஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நாங்கள் வெளியில் இருக்கிற வேலையினால எதுவும் உள்ளே வந்து நான் ஜாஸ்தி இது பண்ண முடியாது. என்றைக்கு டைம் இருக்கோ அன்றைக்கி மட்டும்தான் நான் டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியும். ஸோ இது வந்து மேலே வந்து நான் ஃபுல் க்ளீனிங் இப்போ பண்ணுறேன். டஸ்ட்டெல்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணி இங்கே வாட்டர் எல்லாம் வைக்கிறதுக்காக தண்ணி பாட்டில் அண்டு தேவைப்பட்ட அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஏதாச்சும் தேவைன்றதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வைக்க இது பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மாமா வந்து அப்பப்போ ஏஞ்சிக்க முடியாது. ஸோ அது வலி இருக்கிறதுனால மாமாவுக்கு வேணுன்றது கூட அங்கே மெடிக்கல் ஐட்டம்ஸ் கூட அங்கே வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வைக்கணுன்றதுக்காக இந்த ஸ்டாண்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டு வந்தோம். அண்ட் இது மேலே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் செல்ஃப். இது வந்து நான் வச்சு ரொம்ப ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2, 3 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் டஸ்ட் பண்ணி. ஏன்னா டஸ்ட்டு நான் எப்பாச்சும் வேணுன்ற மட்டும் டக்குன்னு க்ளீன் பண்ணிக்குவேன். பட் நான் வச்ச ஐட்டம்ஸ்லாம் அப்படியே இருக்கு. மேலேருந்து நான் எடுக்கல. ஸோ டஸ்ட் எப்படியோ பட்டிருக்கோம். அண்டு இன்னொன்று எறும்பெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சின்ன சின்ன எறும்பு, அப்புறம் அது எறும்போட அந்த இது மேலே இருக்கிற அந்த செதில் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் இப்படியே படுத்தா நைட்டெல்லாம் தூங்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக மேலே எறும்பு மேலே மேய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்களாச்சும் க்ளீனிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தோம். நானும் மாமா தான். பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் செய்ய ஆரம்பித்தோம். ஒரு ஈவினிங் ஒரு 3 to 4 o'clock அப்படியே தான் செய்ய ரெடி பண்ண ஆரம்பித்தோம். எல்லாம் ஃபுல் க்ளீனிங் பண்ணுறதுக்குள்ளே இது வந்து மேலே வந்து நான் சாரீஸு எது நிறைய யூஸ் பண்ணாமல் ட்ரெஸ்ஸு, சாரீ, அப்புறம் பாப்பாது ஒரு 2, 3 ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் சில திங்ஸ் எல்லாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன் அந்த பாக்ஸுங்க தான். ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஸோ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் சின்னதாகவே இருந்தது. இதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த பெரிய இது வாங்கினேன், வாக்யூம் கிளீனரு. இது காருக்காக வாங்கினேன். பட் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணிச்சு. அந்த எறும்புங்கள்லாம் நம்ம வந்து டஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதுலேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுலேயே எடுத்திருந்தேன். அதுவும் மாமா கொஞ்ச நேரம் சார்ஜ் போடுறாரு, எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக, ஏன்னா சின்ன வேக்யூம் தானே, ஸோ அதனால ரொம்ப டஸ்ட் இழுக்க மாட்டேங்குது. சார்ஜ் போட்டுனே இருக்கணும். அண்ட் பாயெல்லாம் வாங்கி நான் புதுசாக ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருப்போம். யாராச்சும் விருந்தாளி வந்தால் படுக்கிறதுக்காக. இது சின்னது, பெருசு ஒன்று இருக்குது. அது வந்து கவரில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இறக்கி போட்டுட்டு க்ளீன் பண்ணலாம் அதான் சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே வந்து ஒரு இடத்துல கொசு வலை போட்டிருந்தேன். அது ரொம்ப பிச்சு கிச்சு. அண்ட் இன்னொன்று இப்போ வெயில் தாங்கலைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எடுத்துட்டேன். ஃபேனு காற்று உள்ளே வரல. நாங்கள் படுக்கும்போது ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லிட்டார். மாமா தான் எடுக்க சொல்லிட்டார். அதனால தான் எடுத்துகிட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்த பிறகு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எடுத்து. ஸோ இதில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஸ்லாப் மேலே வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அட்டை பாக்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம், ஆயில் பாக்ஸு. ஸோ இது வந்து கொஞ்சம் போட்டால் அது கொஞ்சம் ரொம்ப டஸ்ட்டு அதில் பட்டாலும் நம்ம அதை அப்படியே எடுத்து டஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால அதை போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் வந்து வேறு ஷீட் போட்டிருக்கேன். ஃப்ளோர் ஷீட்டும் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதில் அது வச்சுருக்கவே கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி இது போட்டு நம்ம ஏதாச்சும் தேவைன்னும் போது எடுத்துட்டு க்ளீனாக அதுக்கப்புறமா அந்த டஸ்ட்டெல்லாம் உதறிட்டு எடுத்தோன்னா ஒன்றும் ஆகாது. இல்லை அப்படியே போட்டோன்னா ரொம்ப டஸ்ட்டு உக்காந்துரும். ஸோ அதனால் நான் வந்து இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மாமா ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு. நான் வந்து இது போட்டு அது மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து க்ளீனாக அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மீஷோவில் வாங்கியிருந்தேன் சொல்லியிருந்தேன். நான் வந்து வாங்கி இது வந்து 4, 5 இயர்ஸ் ஆகுது. வாங்கிட்டு நம்ம பீரோவில் வைக்க முடியாது சாரீஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு அதுமாரியெல்லாம் வந்து நான் இதுலேயே வச்சுருவேன். எப்பாச்சும் போகும்போது போட்டுக்குவேன். அதுமாரி இல்லை பத்தாதது அந்தமாரிலாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தது. பாப்பாவுக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தது. ஸோ அதெல்லாம் கூட அதிலே தான் வச்சுருக்கு. ஸோ இதுமாரி எல்லாம் வச்சுருந்தா கம்ப்ளிங்க, பெட்ஷீட்டு அந்தமாதிரி எல்லாம் க்ளீனாக வச்சு ஒன்றும் ஆகல. நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வைக்கக்கூடாது. நான் அப்படி தான் பெரிய கம்பளி வச்சு லைட்டாக கொஞ்சம் பிச்சு கிச்சு ஜிப்பு. அதுக்கப்புறம் மாமா கொஞ்சம் ரெடி பண்ணி தான் கொடுத்தாரு. இது ஒரு 6 பீஸ் வந்துச்சு. அப்போது நல்லா ப்ரைஸில் தான் இருந்தது. அது அப்போது வாங்கியிருந்தேன். நான் மறுபடியும் லிங்க் இருந்தால் அனுப்புகிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க வேணும்ன்றவங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால் நான் வாங்கியிருந்தேன். நான் அதுக்கு ஒரு 5 இயர்ஸாகவே நான் சொல்லியிருந்தேன் மீஷோவில் நல்லாவே ப்ராடக்ட்
ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொல்லி ஐட்டம் இன்னும் வந்து நான் வாங்கினேன், இன்னும் நான் உங்களுக்கு காமிக்கல. இன்னொரு தடவை பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸு, ஜும்காஸு அந்தமாரி என்னோடய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸு எல்லாம் காமிக்கலான்னு வேணுன்றவங்க கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் வீடியோ இந்தமாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன். இல்லைனா நான் இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஏன்னா எனக்கு இருக்கிற வேலை அந்தமாரி. நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உடனே காமிக்கிறேன். இல்லைனா இன்னும் கொஞ்சம் லேட்டாகவே என்னோடய இந்தமாரி வீடியோஸில் மொல்லமாக வரும். நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லி மொல்லமாக தான் போட ஆரம்பிக்குவேன். இந்த வேக்யூம் கிளீனர் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்தில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் வந்து குச்சி விட்டெல்லாம் ஆட்டிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். இந்த வாட்டி நான் வேக்யூம் கிளீனரில் கொஞ்சம் டஸ்ட்டு இருக்கிறதுனால இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த சின்னதே இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பெருசாகவே ஆர்டர் போட்டிருந்தோம். ஏன்னா இந்தமாரி டஸ்ட்டுங்கெல்லாம் நம்ம பெருசில் வச்சு ஈஸ்தோன்னா க்ளீனாக டஸ்ட் ஆகிடும். எனக்கு வந்து இதை க்ளீன் பண்ணி முடிச்சதோ ரொம்ப டஸ்ட் அலர்ஜி ஆயிடுச்சு. கண்ணுக்கு என்னோடய இரும்பல் வந்துச்சு, தொண்டைக்கு இந்தமாரிலாம் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி ஆகிறதில்ல. கண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனாலவே நான் ஸ்பெக்ஸ் வாங்கி போட்டிருக்கேன். இந்த கண்ணுக்கு அலர்ஜி ஆனதுனால தான் நான் ஸ்பெக்ஸ் வாங்க ஆரம்பித்தேனே, போட ஆரம்பித்தேனே. ஸோ இதுமாரி டஸ்ட் அலர்ஜி ஆகுதுன்றதுனால சரி ஃபஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த வீடை க்ளீன் பண்ணுறோம். ஸோ யூஸ்ஃபுல்லான ஐட்டம்னால் அது வேக்யூம் கிளீனர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதோ வாங்குகிறோம், நம்ம அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வாங்கியிருந்தேன். நான் யூஸ் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வாங்கியே ஆகணும். நம்ம வந்து இந்த காலத்தில் ரொம்ப டஸ்ட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த டஸ்ட் அலர்ஜி ஆகிறதில்ல. ரொம்ப அதனால நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வேறு ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நாங்கள் அது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஊருக்கு போகிற பேகுங்கெல்லாம் இருந்துச்சு. க்ளீனாக துவச்சி வச்சேன். மாமா இப்போ தான் கோவாக்கில் போயிட்டு வந்தார். ஸோ அதெல்லாம் எடுத்து துவச்சி க்ளீனாக எடுத்து பாக்ஸை ஒரு பொட்டியில் எடுத்து க்ளீனாக வச்சுருவேன். அந்த பொட்டியில் தான் இப்போ எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சம்மர் முடியும் போது நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதா பிளானில் இருக்கோம். மாமா கொஞ்சம் ஃபுல்லாக க்யூர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போத்துக்கு வெயிட்டிங்கில் தான் இருக்கும். அதாவது பசங்களுக்கு எக்ஸாமும் இருக்கும். சம்மரில் தானே போகணும். ஸோ எக்ஸாம் எல்லாம் இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போத்துக்கு பேக்கெல்லாம் கீழே வேணாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துவைச்ச பேக்கில் க்ளீனாக பாக்ஸ் பண்ணி மேலே வச்சுட்டேன். 2 பொட்டி சூட்கேஸு அது உள்ள பேக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மேலே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். லாஸ்ட்டு இது மேலே பெட் மேலே இருக்கிற கவர் வந்து எடுத்து நல்லா வெளியில் போய் உதறி முடிச்சுட்டு எடுத்து வந்து க்ளீனாக அரேஞ்ச் பண்ணோம். அண்ட் பெட்டை வந்து கொஞ்சம் திருப்பி போடுறதா இருக்கும். ஏன்னா இங்கே கொஞ்சம் மேலே கீழே ஆயிடுச்சு. கொஞ்சம் திருப்பி போட்டால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து இந்த பக்கம் ரொம்ப பள்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போட சொல்லிட்டாரு. சரி நானும் மாமாவை தான் திருப்பி போட்டோம். ஃபஸ்ட்டு இந்த பெட்டை தூக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் கொஞ்சம் யூஸ் பண்ண நல்லா இதுவாக இருக்குது. இது நாங்கள் இங்கே தான் வாங்கியிருந்தோம். இது வந்து டபுள் சைஸு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏதோ ஒரு இது பேர் சொன்னாங்க, அது பஞ்சு இது பேர். அது வந்து ஹீட் கொடுக்காது உடம்புக்கு அப்படி சொன்னாங்க. இது நாங்கள் வாங்கியிருந்தது 12,000 அப்படின்னு வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து நல்லா யூஸ் ஆகுது எங்களுக்கு. நானும் கீழே படுத்து உடம்புலாம் ரொம்ப இதுவாகிடுச்சு. ஸோ இதெல்லாம் எனக்கு யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பசங்களுக்கு ஒரு சிங்கிளாக வாங்கி போட்டிருக்கோம். எங்களது வந்து இந்தமாரி டபுள் பெருசாக வாங்கி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் பெட்ஷீட் எல்லாம் போய் உதறிட்டு வந்துட்டேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியும், இந்த பெட் கவர் கூட நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. நல்லா யூஸ் ஆகுது. நல்லா பெட்டுக்கெல்லாம் ரொம்ப கலீஜாகாமல் க்ளீனாக இருக்குது. நான் மந்த்லி 1 டைம் துவைக்குவேன், க்ளீனாக துவைச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ வந்து வெளியில் டஸ்ட் க்ளீனாக பண்ணிட்டோம். இங்கே இருக்கும்போதே உங்களுக்கு தெரியுது இந்த வெயிலுக்கு கொஞ்சம் இதில் ரொம்ப எவ்வளோ டஸ்ட்டு வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி. இந்தமாரி உதறாமல் இருக்கணும்னா, இப்படிலாம் வராமல் இருக்கணும்னா வேக்யூம் கிளீனரில் வச்சு க்ளீன் பண்ணால் தான் இந்தமாரி டஸ்ட்டெல்லாம் வீட்டில் இந்தமாரி எல்லாம் பறக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா நம்ம அடிக்கிறதுனால இந்த டஸ்ட்டெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு. இதே நம்ம இழுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா வேக்யூம் கிளீனரில் இழுக்கிறது. ஸோ அதில் எல்லாம் டஸ்ட் ஆகிடும். எடுத்துகிட்டு போய் நம்ம வெளியே கொட்டிடலாம். நம்ம வீட்டுக்கும் டஸ்ட் ஆகாது, நம்மளுக்கும் டஸ்ட் அலர்ஜி ஆகாது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு மாஸ்க்கு போடலான்னு சில பேர் கேட்பீங்க. அதுவும் என்னால் முடியறதில்லையே. மாஸ்க்கு ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருக்கேன். அது எனக்கு மூச்சு திணறுதல் வருது. அதை போடுறதோட இதே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுலேயே இப்படியே இருந்துட்டேன். அவ்வளோ டஸ்ட் பண்ணியும் மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக ஒட்டுறன்னு இறங்கி நின்றுச்சு.
8 கால் பூச்சி. ஸோ அத வந்து க்ளீனாக நல்லா தொடப்பத்திலே தள்ளி விட்டுட்டேன். க்ளீனாக இங்கே வந்து க்ளீன் பண்ணி பெருக்கி முடிச்சுட்டேன். பெருக்கிட்டு அதுக்கப்புறம் மாமாவுக்கு தான் அந்த ஸ்டாண்டு வச்சுருந்தேன் சொன்னேன்ல, தண்ணி பாட்டில மெடிக்கல்ஸ் எல்லாம் ஐட்டம்லாம் வைக்கணும்னு சொல்லி. ஸோ அதுக்காக நான் டேபிள் கவர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி வீட்டில் இருந்தது தான், பசங்கள்ட்ட போட்டு வச்சுருந்தேன். சரி அது அவங்களுக்கு வந்து வேறு மாரி பண்ணி செஞ்சு கொடுத்துட்டேன். அந்த டேபிள் கவர் எடுத்துன்னு வந்து இங்கே வந்து அந்த பெஞ்சுக்கான வந்து க்ளீனாக ரெடி பண்ணி ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி அங்கே வச்சுருவேன். நைட் டைமில் எங்களுக்கு எனக்குன்றதோட மாமாவுக்கு தான் ரொம்ப தண்ணி இது பண்ணுவார். ஸோ அதனால் அங்கே ரெடியாக தண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பெட்டுக்கு புதுசாக வாங்கின பெட் கவர் வந்து இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். என் வீடை டஸ்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நான் வீடு பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் பெட் கவர் போடலாம் இந்த புதுசு அப்படின்னு நினச்சிருந்தேன். இப்போதைக்கு நாங்கள் பெயிண்ட் பண்ண முடியாது வீட்டுக்கு. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஸோ அதனால் அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நான் மட்டும் எங்கெங்கே எதுவோ அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜன்னலுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதா இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோ வரும். இப்போதைக்கு இது மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பெட் கவர் இதுக்கு மேலே யூஸ் பண்ணலாம். இது அப்புறம் என்ன வேணும்னா புதுசாக வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பழைசு வந்து துவச்சி எடுத்து வச்சுட்டேன். துவச்சிருக்கேன் காயில. சரி இது புதுசாக போட்டுடலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டேன். இது மாமா பார்த்துட்டு எங்கே வாங்கினேன் நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னார். குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பில்லோ கவர் கூட சூப்பராக இருந்தது. 2 சின்ன குஷன் செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நைட் டைமில் அது அப்படியே பிடிச்சின்னு தூங்கின்னு இருப்போம். எங்கள் பையன் வந்து பார்த்துட்டு கூட நவீன் வந்து பார்த்துட்டு, "ஏதும்மா இது குஷன்லாம் வந்திருக்கு" அப்படின்னு சொன்னான். "இதுமாரி மீஷோவில் வாங்கினடா, இதுமாரி வந்துச்சு." "அது கூடயே வந்ததா?" அப்படின்னு கேட்டான். "ஆமாடா" அப்படின்னு சொன்னேன். அப்புறமா எல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு அதுமாரி பிடிச்சிருக்கு பசங்களுக்கு. ஸோ அவங்களுக்கும் வேறு ஆர்டர் பண்ணி பார்க்கணும். ரேட்டெல்லாம் மாமாட்ட சொல்லும்போது, "பரவாயில்ல இன்னும் 2 பண்ணலாம்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கலரெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் அழகா இருந்ததுன்னு சொல்லி க்ளீனாக காட்டனாக இருந்தது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காட்டன் இருந்தால் இந்த வெயிலுக்கு, சம்மருக்கு, நம்ம ஹீட் பாடிக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். அதனால இது நல்லா இருந்துச்சு. முன்னாடி இருந்தது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாலிஷட் காட்டனு. இது பியூர் காட்டன். எல்லாத்தையும் எடுத்து க்ளீனாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். பில்லோ வந்து 2 எக்ஸ்ட்ரா இன்னும் 2 வாங்கணும். ஏன்னா இந்த பில்லோ வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. தலைக்கு வைக்கிறது சின்னதாகிடுச்சு. ஸோ அதனால் 2 வாங்கணும். ஆக்சுவலாக 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 1 இயருக்கு ஒரு வாட்டியாச்சும் நம்ம வந்து வீட்டை க்ளீன் பண்ணி ஆகணும். இல்லைன்னா ரொம்ப டஸ்ட்டு ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ க்ளீனாக வீடை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. கலரு குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லாவே இருந்தது. அண்ட் வீட்டுக்கு ஏற்ற மாரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் ஏதோ என் மாமாவுக்கு ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் இது மட்டும் தான் போட போகிறேன். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு போய் கொஞ்சம் வேலை இருக்குது. சமைக்கிற வேலைலாம் இருக்குது. நைட்டுக்கான டின்னர்லாம் பண்ணணும். பசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேன் நாங்கள் ஃபிட் பண்ணுறதா இருக்கோம். எங்கள் ரூமில் வந்து ஃபேன் கொஞ்சம் டிஸ்டர்ப் வந்து சத்தம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபேனை வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.